வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். கோல்டன் கீ வைப்பாளர்களுக்கு நிதி வழங்கும் நடவடிக்கை ஆரம்பம். கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஆராய விசேட ஆணைக்குழு நியமிக்க திட்டம். ஜனக பண்டார தென்னகோன் அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா. ராணுவ இலக்கத்தகடை கொண்ட வாகனம் ஒன்றில் போஸ்டர்களை கொண்டு சென்ற வீரகுமார் திசாநாயக்கவின் 2 ஆதரவாளர்கள் கைது. பிரதேச பேதமின்றி உரிமையை மீட்டெடுக்க மக்கள் புரட்சிக்கு அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு. கோல்டன் கீ வைப்பாளர்களுக்கு பணம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று இடம்பெற்றது. பண்டாநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கோல்டன் கீ நிறுவனம் வீழ்ச்சி அடைந்தமையினால் பாதிக்கப்பட்ட வைப்பாளர்களில் சிலருக்கு பணம் மீளளிக்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் நிதிக் கொள்கை மற்றும் நிர்வாகம் தொடர்பில் நாட்டின் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். கோல்டன் கீ நிறுவனத்தின் வீழ்ச்சியின் பொறுப்பு அப்போதைய அரசாங்கத்தின் நிதி நிர்வாகத்தின் தவறு என்பதை நாம் அறிகின்றோமா? எனவே அது குறித்து விசாரணை செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர்களை கொண்ட ஆணைக்குழுவை ஸ்தாபிக்க உள்ளோம். அதனூடாக இந்த நிறுவனத்தின் வீழ்ச்சியுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தேசித்துள்ளோம். இந்த வைப்பாளர்களின் பணம் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை மத்திய வங்கி அறிந்திருக்க வேண்டும். அதில் தனிப்பிரிவு உள்ளது. கடமையை நிறைவேற்றாது வீழ்ச்சியடைகின்ற நிலையிலும் அதற்கான தீர்வுக்கு செல்லவில்லை. இது குறித்து பல முறை நாங்கள் பேசினோம். தீர்வு தருவதாக கூறினார்கள், ஆனால் வழங்கவில்லை. அந்த கொடுக்கல் வாங்கல்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் என்று கூறிக்கொண்டு போகின்றனர். ஆனால் 99,000 கோடி ஹெஜின் ஒப்பந்தம் தொடர்பில் இன்றொரு வாரத்தில் கூட பேசுவதில்லை. நிவாட் கப்ரால் பெரிதாக பேசுகின்றார். 3,300 கோடி உங்களது வரிப்பணத்தில் இந்த வங்கிக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பேசுவதில்லை. கிரேக்க முறைகளில் 2,000 மில்லியன் இல்லாமல் போயுள்ளது. இது குறித்து பேசுகின்றார்களா? கிரீக் பாண்டிங் மில்லியன் 2,000ක් නැති වෙලා මේ සම්බන්ධයෙන් කතා කරනවද? இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கம்பகா பண்டாநாயக்க வித்தியாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு விழாவிலும் இன்று கலந்து கொண்டார். மாணவ படையணியின் அணிவகுப்புடன் இதன்போது ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். அத்துடன் பாடசாலையின் பழைய மாணவர்களான ராணுவ வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வும் இடம்பெற்றது. பின்னர் வணிகம், விஞ்ஞானம் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசில்களை ஜனாதிபதி வழங்கி வைத்தார். பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறும் எந்த ஒரு மாணவருக்கும் இனி தொழிலுக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். சர்ச்சைக்குள்ளாகியுள்ள மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் இன்றும் அரசியல் மேடைகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் நம்பகத்தன்மை தொடர்பில் சுமார் 1 மாதத்துக்கு முன்னர் பிரதமர் நாட்டு மக்களுக்கு கூறியது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அவர் உரை நிகழ்த்தி சில நாட்களின் பின்னர் இந்த நாட்டில் உள்ள பிரதி நீதி அமைச்சர் கோப் குழு அறிக்கை வெளியிடக்கூடாது என மாவட்ட நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவை பெற்றுக் கொண்டிருந்தார். இலங்கையில் உள்ள திருடர்களை பிடிப்பதாக கூறியவர்கள் மீதே திருடர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றமையினால் நாட்டில் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள அனைத்தையும் மறைப்பதற்காக முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நாட்டில் நல்லாட்சிக்கு வெகுளித்தனத்தை விநியோகிப்பவர்களாக மாற்றம் அடைந்துள்ளார்கள் என்றே என்னால் கூற முடிகின்றது. இவர்களை கழுத்தில் பிடித்துள்ளோம், கைவசம் பிடித்துள்ளனர். கோப் அறிக்கையில் உள்ள திருட்டுச் சம்பவத்துடன் ரணில் விக்ரமசிங்க தொடர்புபட்டுள்ளார், நேரடியாக தொடர்புபட்டுள்ளார். ரணிலின் ஆலோசனைக்கு அமைவாகவே இந்த முறைகள் விநியோகம் இடம்பெற்றுள்ளது. குறிப்பிட்ட அளவில் மாத்திரம் பிரசித்தம் பெற செய்து 10 மடங்குகளால் வட்டி அதிகரித்துள்ளனர். அதனூடாக பாரிய லாபத்தை ஈட்டியுள்ளனர். அதில் கிடைத்த பங்கை ஐக்கிய தேசிய கட்சி நிதியத்துக்கு எடுத்துக் கொண்டுள்ளனர். அவ்வாறு சிந்திக்க முடியும். ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சி ஏன் திரைசேரின் வேலையை செய்கின்றது? மத்திய வங்கி ஊழலே இந்த நாட்டில் இடம்பெற்ற பாரிய ஊழலாகும். இது தொடர்பிலான முழுமையான உண்மையை நாம் நாட்டுக்கு வெளிக்கொணர்வோம். இதனை தவிர்க்கும் வகையில் இவர்கள் நீதிமன்றத்தை நாடி இடைக்கால உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளனர். அந்த உத்தரவு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய மோசடி தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த எமக்கு முழுமையான சுதந்திரம் காணப்படுகின்றது. முடியுமானால் என்னுடன் விவாதத்துக்கு வாருங்கள். ஒருவர் கூட வருவதில்லை. முடியுமானால் மஹிந்த ராஜபக்ச விவாதத்துக்கு வருமாறு நான் சவால் விடுகின்றேன். முடியுமானால் விவாதத்துக்கு டியோ குணசேகரவுக்கு வருமாறு கூறுகின்றேன். முடியுமானால் சுசில் பிரேமஜயந்த், GL பீரிஸ்,
விமல் வீரவங்ச, பந்துல குணவர்தன உள்ளிட்ட 10 பேர் வேண்டுமானாலும் வாருங்கள், நான் தனியாக விவாதத்துக்கு வருகின்றேன். எந்த ஒரு தொலைக்காட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒருவர் கூட வரமாட்டார்கள். இதனை மறைப்பதற்காக நான் தடை உத்தரவை பெற்றதாக சிலர் கூறுகின்றார்கள். தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது, முடியுமானால் கொண்டு வாருங்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று அந்த கட்சியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்றது. විශේෂම යුද්ධය අවසන් වූාට පසුව ජනතාවගේ මූලික වුවමනාවන් விசேடமாக யுத்தம் நிறைவு பெற்றதற்கு பின்னர் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு இதுவரை முடியாமல் போயுள்ளது. மனிதர்கள் என்ற ரீதியில் எமக்கு அடிப்படை உரிமைகள் உள்ளன. அடிப்படை வசதிகளை வழங்குவது ஆட்சியாளர்களின் கடமையாகும். இந்த பகுதிகளில் உள்ள அதிக மக்களுக்கு யுத்தத்தின் பின்னர் அவர்கள் வாழக்கூடிய வகையில் குறைந்த வசதிகளுடனான வீடொன்றை அமைப்பதற்கு, வீடொன்றில் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நமக்கு வாழ்வதற்கு இடம் ஒன்று இல்லை எனின் மிருகங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வடக்கு தெற்கு பேதமின்றி எமது உரிமைகளுக்காக, வாழ்வதற்கான உரிமைக்காக, எமது பிள்ளைகளின் கல்வி உரிமைக்காக, எமது விவசாய உற்பத்திகளுக்கு நியாயமான விலைக்கான புரட்சி மற்றும் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதனால் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நாம் சிந்திக்கின்றோம். அதேபோன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதி என்ற ரீதியில் பல மனைவிமார் தமது கணவன்மாரை இழந்துள்ளனர். பிள்ளைகள் தமது பெற்றோரை இழந்துள்ளனர். பெற்றோர் பிள்ளைகளை இழந்துள்ளனர். யுத்தத்தின் பின்னரும் பாரிய பேரழிவு ஒன்று காணப்படுகின்றது. இவர்களின் வாழ்க்கையை மீள கட்டி எழுப்புவது எமது பொறுப்பாகும். பிள்ளைகளுக்கு நேர்ந்தது என்ன? யார் கைது செய்யப்பட்டுள்ளனர்? சிறைச்சாலைகளில் உள்ளவர்கள் யார்? உயிரிழந்தவர்கள் யார் என அறிந்து கொள்வதற்கான உரிமை சகல பெற்றோருக்கும் உள்ளது. யுத்தத்தினால் ஏற்பட்ட வடுக்களை மாற்றுவதற்கு இதுவரை இந்த ஆட்சியாளர்களினால் முடியாமல் போயுள்ளது. எமது வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை ஒன்றை எமது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் விரும்பியோ விரும்பாமலோ அரசியலில் ஈடுபட வேண்டியுள்ளது. අපිට වඩා හොඳ ජීවිතයක් අපේ දරුවන්ට අත්පත් කරලා දෙන්න ඕන. ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම කැමති වුණත් අකමැති වුණත් දේශපාලනයක් කළ යුතුව තිබෙනවා. ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது இரண்டும் இரண்டல்ல, இரண்டும் ஒன்று என்பது தாங்களது இருப்புக்காக, தாங்கள் நாளைக்கு ஆட்சி பீடம் ஏறுவதற்காக எந்த பிசாசோடு சேர்ந்தாவது ஆட்சி பீடத்துக்கு செல்வதற்கும் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி சகல விதமான சாக்கடை நடவடிக்கைகளை இந்த இரண்டு கட்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றன, மேற்கொள்ளுகின்றன. நாட்டில் நிதி மோசடியில் ஈடுபட்ட நபர்கள், நாட்டில் மக்களை ஏமாற்றிய நபர்கள், அது மாத்திரமல்ல, ஆட்சி பீடமேறு 100 நாள் கடப்பதற்கு முன்பு மத்திய வங்கியில் பாரிய நிதி மோசடி ஏற்பட்டது. இந்த நிதி மோசடியின் பின்னால் இருப்பவர் வேறு யாருமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற பிரதமர். அப்படியானால் இந்த ரணில் விக்ரமசிங்காக்கள் இந்த 100 நாள் அரசாங்கத்தில் 100 நாள் கழிவதற்கு முன்பே இவ்வாறான விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுது, 5 வருடத்துக்கு இந்த நாட்டை ஒப்படைக்கின்ற பொழுது எவ்வாறான செயல்பாடுகளை செய்வார்கள் என்பது எங்களுக்கு நன்கு தெரிகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் குழு தலைவர் ஆர் சம்பந்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK தௌஃபீக் மற்றும் மூதூரில் உள்ள முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நீண்டகால பிரிவின் பின்னர் மீண்டும் தமக்கு இடையேயான உறவை பலப்படுத்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக முஸ்லிம் பிரதிநிதிகள் கூறியதாக இந்த பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் இரா சம்பந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். முஸ்லிம் தலைவர்களுக்கும் பிரஜைகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்களுக்கும் சில பிரதிகளுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. எல்லா விடயங்களையும் நாங்கள் மனம் திறந்து பேசியிருக்கின்றோம். சந்திப்பு மிகவும் திருப்திகரமாக நடைபெற்றது. நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. எங்களுடைய பொது விடயங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். எங்கேயும் சென்று முஸ்லிம் மக்களுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நம்பிக்கையானவரும் வாக்குறுதி மாறாத ஒரு தலைவரோடு தான் நாங்கள் இந்த சந்திப்பை நடத்தியிருந்தோம். அந்த சந்திப்பில் மிக மிக திருப்திகரமாக எங்களுடைய சகோதரர்கள் திரும்பிச் செல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கிறது. அதனை எதிர்வருகின்ற புதன்கிழமை நடக்கின்ற மாபெரிய கூட்டத்திலே எங்களுடைய மக்களுக்கு விரிவாக சொல்வார்கள் என்று நம்புகின்றோம். எங்களுடைய ஒப்பந்தம் என்றது வெறுமனே தேசிய பட்டியலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பேசுகின்ற விஷயம் அல்ல. கடந்த 30 வருட காலமாக பிரிந்திருக்கின்ற உறவுகளை மீண்டும் நிலைப்படுத்துவதற்காக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து, குறிப்பாக மூதூரிலிருந்து
கிழக்கு மாகாணம் தொடக்கம் வடமாகாணம் வரைக்கும் இந்த நல்லுறவு பெறுகின்ற எங்களுடைய ஆபரேஷன் தண்டர்போல்ட் ஆக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். மலேக மக்களின் மனித உரிமை மீறல்களை பாராளுமன்றத்தில் உறக்கச் சொல்லவும் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பிரஜைகள் முன்னணியினால் நிறுத்தப்பட்டு பெண்கள் வெற்றி பெற வேண்டும் என சமூக ஆர்வலரும் பெண்ணியவாதியுமான நிமெல்கா பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். Encouraging to note that the Citizens Front எதிர்வரும் பொது தேர்தலில் பிரஜைகள் முன்னணி தேர்தல் களத்தில் 11 வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளமை மிகவும் உற்சாகம் அளிக்கும் செயலாகும். இது ஒரு வரவேற்கத்தக்க நகர்வு என்றாலும் நாடு முழுவதும் உள்ள பிரதான கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி ஆகியன பெண்கள் பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமை வருந்தத்தக்க விடயமாகும். இது ஒரு வரவேற்கத்தக்க முன்முயற்சி. மேலும் இவர்கள் மலையகத்திலிருந்து வருவதனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றம் செல்ல நாம் இவர்களுக்கு எல்லா ஒத்துழைப்புகளையும் உற்சாகத்தையும் அளிக்க வேண்டும். அவர்கள் ஒரு விசேட கவனிக்கப்பட வேண்டிய மக்களாக மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதனால் குறிப்பாக மலையகத்தில் உள்ள பெண்கள் பல காலமாக மனித உரிமை மீறல்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றார்கள். 150 ஆண்டுகளுக்கு மேலாக மலையக மக்களில் பெண்கள் அவர்கள் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. புள்ளி விவரங்களின்படி மலையக மக்களின் கல்வி, சுகாதாரம், சம்பளம், வாழ்க்கை தரம் என்பன இலங்கையிலேயே மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது. இம்மாதிரியான சூழலில் அவர்கள் வெற்றி பெற்று மலையகத்தின் பெண்களுக்கான உரிமையை உறக்க சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு நான் வாழ்த்து கூறுகின்றேன். Especially the plantation sector in this country. So if you take overall, I would like to wish best of luck to these women in the upcoming general election, so they will be able to articulate women's rights, especially focusing on plantation women's rights. நாட்டு நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் அளப்பரிய மக்கள் சேவை செய்து வரும் பிரஜைகள் முன்னின் வேட்பாளரான கருப்பையா துஷ்யந்தன் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. வவுனியா புவரச குளம் நித்திய நகர் பகுதியில் பிறந்த கருப்பையா துஷ்யந்தன் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையை அடுத்து 1990 ஆண்டு இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தார். 1992 ஆண்டு மீண்டும் நாட்டிற்கு திரும்பிய அவர் வேப்பங்குளம் நலன்புரி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். கல்வி மீது தீராத தாகம் கொண்டிருந்த அவர் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தனது கல்வியை மீள ஆரம்பித்தார். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த துஷ்யந்தன் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தனது கல்வியை தொடர்ந்து 1999 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தை நிறைவு செய்தார். அதனைத் தொடர்ந்து பட்டதாரியாகும் கனவுடன் வெளிவாரி பட்டப்படிப்பை தொடர்ந்த அவரால் பல்வேறு காரணங்களால் பட்டப்படிப்பை நிறைவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. எனினும் மனம் தளராது பாடுபட்ட துஷ்யந்தன் 2010 ஆண்டு கலைத்துறையில் இளமானி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தார். சமூக மேம்பாட்டை தனது நோக்காக கொண்டுள்ள துஷ்யந்தன் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றில் தனது சமூக பணியை ஆரம்பித்தார். இளைஞர்களின் ஆற்றல்களை அபிவிருத்தி செய்யும் தலைமைத்துவ பயிற்றுநராக செயற்படும் இவர் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறார். தனது சமூக சேவையை நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு வழங்கும் நோக்கில் இம்முறை பொது தேர்தலில் கருப்பையா துஷ்யந்தன் களமிறங்கியுள்ளார். தமிழ் தேசியமும் அரசியல் உரிமையும் என்ற கொள்கையை முன்னிறுத்தி பிரஜைகள் முன்னணி சார்பில் வன்னி தேர்தல் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அரசியலில் உட்பிரவேசித்து எமது மக்களின் பிரச்சனையை தீர்க்கும் அவா எனக்கு ஏற்பட்டது இந்த தேர்தல் கடைசி காலகட்டங்களில். அதற்கு பல கட்சிகளை நாடி நாங்கள் விண்ணப்பித்தோம். ஆனால் அனைத்துமே மறுக்கப்பட்டது. அந்நிலையில் எமது பிரஜைகள் முன்னணியின் கௌரவ செயலாளர் நாயகம் ஸ்ரீரங்கா அவர்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி அவர்களோட உதவியை கேட்டோம். அவரும் மனமுகர்ந்து அதை ஏற்றுக்கொண்டார். அந்த அடிப்படையில் மிகவும் வறுமையான பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களையும் யுவதிகளையும் வயது போனவர்களை ஒன்று திரட்டி கொண்டு எமது சமூகத்தை மேம்படுத்துவதற்காக நாம் இந்த தேர்தல் களத்தில் குதித்திருக்கின்றோம். நாங்கள் இறங்கி இருப்பது அரசியல் அல்ல, எமது அரசியலுக்கான மறுமலர்ச்சிக்காகவே இந்த தேர்தலில் நாம் குதித்திருக்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக சந்திப்பொன்று இன்று வவுனியாவில் நடைபெற்றது. எங்களுடைய அனுபவங்களின் ஊடாகவும் நாங்கள் நம்புகிறோம் இந்த பெண்களுக்கு அதீத சக்தி, அவர்களுடைய அந்த அதீத சக்தி எங்களுடைய அபிலாஷைகளையும் எங்களுக்கு வேண்டிய அந்த உரிமைகளையும் பெற்றுத்தரும் என்று நான் நம்புகிறேன். அதன் வழியே நான் இந்த பெண்களை அவர்களுடைய ஆற்றல்களை காண வைத்து தங்களுடைய அபிலாஷைகளை இந்த உலகத்துக்கு சொல்ல வைத்து பெரும் சக்தியாக எங்களுடைய தமிழ் இனத்தின் முழு விடுதலைக்குமாக அந்த பெண் குரல் ஒலித்து அதனூடாக அந்த விடுதலை அடையப்பட வேண்டும். நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய பெண்களுடைய அந்த அபிலாஷைகளை வென்றடைவோம். பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்போம். அதனூடாக இந்த உலகத்துக்கு எங்களுடைய முழு ஆசைகளையும் கொண்டு செல்வோம். இத்தேர்தலில் நாங்கள் குறிப்பாக
சிறந்த இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும். பெண்களை தலைமை தாங்கக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும். இளைஞர்கள் இன்று இந்த அரசியலில் வர விரும்புகின்றார்கள். ஆனால் இந்த அரசியல் வருவதற்கு எங்களுடைய தலைமைகள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் அரசியலில் ஈடுபட முடியுமா என்ற நிலையிலே இன்றைய தமிழ் தேசிய அரசியல் காணப்படுகின்றது. வன்னி மாவட்ட மக்கள் 14 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு அந்த ஆசனங்களை கைப்பற்றுவதற்காக தேசியம் பேசுகின்ற தன்மையிலே மக்களுடைய அபிவிருத்தி பாதைகளுக்கு எந்த ஒரு வழிவகையும் செய்யாமல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அந்த மக்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை. எங்களுடைய தமிழினத்தினுடைய பிரச்சனைகள் அறிந்தவர்கள் இந்த பட்டதாரிகள் கூட இன்றைக்கு சில அமைச்சர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவர்களும் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவர்களை பின்னாடி திரிந்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார்கள். தமிழ் பட்டதாரிகளை பொறுத்தவரையிலே தமிழ் தேசியத்தின் பால் இருக்க வேண்டும், அவர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கருத்து தெரிவித்தார். கோட்பாடுகள் என்று கூறப்படுகின்ற அந்த கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு அரசியல் தீர்வு, அதானே அரசியல் தீர்வு. அவைகளை உள்ளடக்கி வரக்கூடிய விஷயம். சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன, அதை நாங்கள் சொல்ல வேணும். சமஷ்டி எப்படி இருக்கிறது, அல்லது ஒரு சரியான சுயாட்சியாக வடகிழக்கு ஒரு சுயாட்சி கொடுக்கும், இதை பற்றி கூறணும். அது அரசியல் அமைப்பிலே வரக்கூடிய இதை உள்ளடக்கிய இதை நான் நினைக்கின்றேன் எந்த ஒரு கட்சியும் விட்டது அல்ல, இன்று வரை விட்டது அல்ல. வெவ்வேறு விதங்களிலே அவைகளை கூறி வந்திருக்கின்றோம், மிக தெளிவாக கூறுகின்றோம். அதை என்றுமே கைவிடவில்லை என்றால் எல்லா கட்சிகளுமே அதிலே கையெழுத்திட்டிருக்கின்றோம். அது ஒரு சர்வதேச ரீதியிலே வந்த விஷயம். அதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடைக்காது. அதை உள்ளடக்கிய ஒரு ஒரு விடயமாக தான் எங்களுடைய தீர்வு திட்டம் நிச்சயமாக இருக்கும். நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஐக்கிய தேசிய முன்னணி நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் பி ராஜதுரை கருத்து தெரிவித்தார். சமூகம் நாட்டிலே ஒரு நல்ல உரிமை பெற்ற சமூகம் வாழ வேண்டும் என்றால் மிக சிறந்த வேட்பாளர் தெரிவித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு வரலாறு இருக்கின்றது. மதுவுக்காகவும் சோத்துப்பாலுக்கும் ஓட்டு போட்டார் என்று. ஆனால் இன்றும் கூட அதே பிரயத்தனத்தில் பல பேர் இறங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த அற்ப சொற்ப சலுகைகள் எல்லாம் கொடுப்பவர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும். நாட்டை விட்டு உயிர் பயத்தினால் வெளியேறி பூகோள வரைபடத்தின் மூளை முடுக்குகளில் உயிரை காத்துக்கொள்ள தஞ்சம் புகுவதற்கு தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தது கருப்பு ஜூலை என்றால் அது மிகையல்ல. கருப்பு ஜூலையினால் ஈழத்தமிழ் உறவுகள் சிதறுண்டு சொந்தங்களை தொலைத்த பல்லாயிரக்கணக்கானோரில் பூமணியின் குடும்பமும் ஒன்று. 1983 ஆண்டு யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 13 ராணுவத்தினர் பலியானதை தொடர்ந்து தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட கொடூர தாக்குதலை கருப்பு ஜூலை நாளாக நினைவு கூறுகின்றோம். உச்சகட்டமாக கொழும்பில் நடத்தப்பட்ட வெறி தாக்குதல் நாடு முழுவதிலும் அரங்கேறியது. தமிழர் என்ற அடையாளத்தை கொண்டிருந்தவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். உடல்கள் நொறுங்கின, உறவுகள் சிதைந்தன, சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. கருப்பு ஜூலையின் அகோர தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களில் பூமணியும் ஒருவர். திருக்கோணமலையில் இடம்பெற்ற கலவரத்தில் தாய் தந்தையரை இழந்த சோகத்தை நெஞ்சில் தாங்கியபடியே சகோதரர்களோடு கடல் மார்க்கமாக கொக்கு தொடுவாயில் தஞ்சம் புகுந்தார் பூமணி. கருப்பு ஜூலை கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் பூமணியின் குடும்பத்தை நிழலாக பின்தொடர்ந்தது உயிர் பலிகள். 1996 ஆண்டு கடல் தொழிலுக்கு சென்ற தனது சகோதரர் காணாமல் போனதோடு சகோதரியின் கணவனையும் அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்துவிட்டதாக கூறுகின்றார் பூமணி. தம்பி ஒரு ஆள், அண்ணன் ஒரு ஆள் தொழிலுக்கு போற இடத்துல என்ன நடந்ததுன்றே தெரியாது. அவைகள் 2 பேருக்கும் மொத்தமே 6 பேர் சகோதரங்கள். அதுல 3 ஆண்களும் 3 பெண்களும். 3 ஆண்களை நாங்கள் இழந்து விட்டோம். 3 பெண்களும் இருந்த நாங்கள் அதுல ஒரு மூத்தக்கா கல்யாணம் செய்து திருகோணமலையில் இருக்கிறா. 2வது அக்கா மரி பண்ணி அவருடைய கணவரையும் கொலை செய்து விட்டார்கள். அவருக்கு யார் கொலை செய்தது என்னதென்று இதுவரையில இன்னும் தெரியாது. கலவரத்தின் கோரத்தால் தனது உறவுகளை இழந்த பூமணியை யுத்தம் நிலைகுலையச் செய்தது. சூளை வனமாக இருந்த அவரது வாழ்க்கையில் மேலும் 2 சகோதரர்களை யுத்தம் பழிவாங்கி தனிமரமாக்கியது. கலவரத்தின் கோரத்தை கண்முன் நிறுத்திய கருப்பு ஜூலை பூமணி போன்றோருக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ரணம்.
வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட மின் வழங்கும் செயற்திட்டங்கள் பலவற்றின் நன்மைகள் மக்களுக்கு இதுவரை கிட்டவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தூண்டாய் வடக்கு கிராமத்துக்கு இதுவரை மின்சாரம் வழங்கப்படவில்லை. கடந்த 30 வருட கால யுத்தத்தின் போது தூண்டாய் கிராமம் அதிகளவு பாதிப்புக்குள்ளாகியது. மக்கள் மீள்குடியேறி 6 வருடங்கள் கடந்த நிலையிலும் இந்த பகுதிக்கு இதுவரை மின்சாரம் வழங்கப்படவில்லை. மீள்குடியேற்றத்தின் பின்னர் தூண்டாய் கிராமத்திற்கு அண்மையில் உள்ள பல கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்ட போதிலும் இந்த கிராமம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இப்போ நாங்கள் மீள்குடியேற்ற மாதிரி 4-5 வருஷத்துக்கு மேல ஆகியும் எங்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு எந்த விதமான ஏற்பாடும் இதுவரையும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் இப்ப கிட்டடியில அரசாங்க அதிபர் அவர்களிடம் மகேஜரோட கையளிச்சிருந்தோம். அதற்கு எங்களுக்கு ஒரு குறுகிய நாளைக்குள்ள ஒரு தீர்க்கமான முடிவொன்றை தரம்னு சொல்லியிருந்தார்கள். இருந்தும் இன்றைக்கு 1.5 மாசத்துக்கு மேலேயும் ஆகியும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வடக்கின் அபிவிருத்தியின் ஒரு அங்கமாக அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்ட போதிலும் தூண்டாய் கிராமத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 6 வருஷமா எங்க இடத்துல கரண்டோ எந்த வித இதுவும் இல்லை. நான் வடக்கின் வசந்தத்துக்கு எத்தனையோ தடவை போய் இலவச கரண்ட் உதவி செய்யுமாறு எல்லாம் கேட்டுறாங்க. அதுக்கும் ஒரு முடிவு இதில் தரவில்லை. எங்களை குழந்தைகள் எல்லாம் படிக்கிறது, இரவு வகுப்புகளுக்கு போக வசதி இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. மக்களின் நலனுக்காகவும் வடக்கின் அபிவிருத்திக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட வடக்கின் வசந்தத்தின் பயன்பாடுகள் மக்களை சென்றடையாமை கவலைக்குரியது. ஜனக பண்டார தென்னகோன் மாகாண மற்றும் பிரதேச அபிவிருத்தி அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வதாக ஊடக சந்திப்பொன்றில் அறிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமைவாகவே நாம் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றோம். அந்த அமைச்சு பதவிகளில் இருந்து விலகுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவை கூட்டுமாறு நாம் கூறிய போதிலும் அது இடம்பெறவில்லை. அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர் என்ற ரீதியில் அக்கட்சியை நேசிக்கும் ஒருவராக இந்த பதவியில் இருந்து விலகுவதற்கு நான் தீர்மானித்தேன். நான் அதற்கான கடிதத்தை தயாரித்துள்ளேன். கடிதத்தை ஜனாதிபதியிடம் வழங்கி அவர் அதனை ஏற்றுக்கொள்வது மாத்திரமே எஞ்சியுள்ளது. நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணியின் தலைவர் சுசில் கிந்தல் பீட்டிய கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இரு தரப்பிலும் உள்ளவர்கள் நல்லவர்களை போன்று கதைக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்கள் மஹிந்த ராஜபக்சவை பலப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து கொண்டனர். தற்போது அவர்கள் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றதன் பின்னர் இந்த பக்கத்திற்கு தாவ ஆரம்பித்துள்ளனர். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கும், அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்கும் தாவ ஆரம்பித்துள்ளனர். தற்போது என்ன செய்கின்றனர்? இரு தரப்பிலும் பிழைகளை கூறிக்கொண்டு மீண்டும் தாவ முயற்சிக்கின்றனர். தற்போது வெற்றி பெறுகின்ற பக்கம் எது என்பதனை அவர்கள் தேடுகின்றனர். இதில் என்ன அர்த்தம் உள்ளது? இராணுவத்தின் இலக்க தகடுகளை கொண்ட வாகனத்தில் ஒரு தொகை சுவரொட்டிகளை கொண்டு சென்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் வீரகுமார் திசாநாயக்கவின் ஆதரவாளர்கள் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் கட்சியான தேசிய சுதந்திர முன்னணியின் முன்னிலை தலைவர் ஒருவரே வீரகுமார் திசாநாயக்க என்பது குறிப்பிடத்தக்கது. வீரகுமார திசாநாயக்கவின் ஒரு தொகை சுவரொட்டிகளுடன் இன்று அதிகாலை இந்த கேப் வண்டியை கப்திகுல்லாவ கோன்கொல்லேவ பகுதியில் வைத்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இராணுவம் மற்றும் சிவில் இலக்க தகடுகள் 2 இந்த வாகனத்தில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.